வணக்கம் ஸ்கில்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா தாங்க ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு 1 வீக்காக வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்துச்சு. ஸோ அதனால தான் இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ஸோ முக்கியமாக எனக்கு வியூஸ் தான் எனக்கு அதிகமாக போகணும். ஓகேவா, எனக்கு வியூஸ் போச்சுன்னா போதும். ஸோ அதனால் அப்படியே கேஎஃப்சியை போய் எம்எஃப்சின்னு போட்டிருக்கானுங்க. டேய் இல்லை கைஸ், நான் வரேன்னு தெரியுது. அப்புறம் என்னத்துக்கு இது பண்ணணும்? ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. ஸோ நான் டூர் மோடுக்கு தான் போயிருக்கேன். ஒருத்தன் இது பண்ணால் இன்னொருத்தன் வரானுங்க பைத்தியம் மாட்டேன். இதான் கடுப்பாகுது. சரிங்க, அப்படியே இந்த ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஸோ இனிமேல் வீடியோ ரெகுலராக வந்துடும். ஸோ வேறு வீடியோ வச்சு போடலாமான் இருக்கேன். இப்போ வேறு வீடியோன்னு இந்த ஐடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஐடியில் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துடும். ஸோ ஏதோ ஒரு நாள் எப்போச்சும் ஒரு நாள் ராமேஸ்வரம் போவேன். அப்போ வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ எனக்கு வியூஸ் மட்டும் ஏறிச்சின்னா போதும். ஸோ இனி எல்லோரும் பாருங்கள் என்னோடய வீடியோவை. ஸோ நான் ஒரே ஒரு மாதம் தான் வீடியோ போட மாட்டேன். அதுக்கு இப்படியா டெய்லி வீடியோ வந்துடும். அப்படியே வீடியோ டெய்லி வந்துடும் சொல்லிட்டேன். ஏசி ஓடிட்டு இருந்தாலும் நான் ஃபேன் தான் போட்டிருப்பேன். ஸோ ஏன்னா வெளியே படம் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த சவுண்ட் உள்ளே டிஸ்டர்ப் ஆகும்ல, அதனால். ஸோ இப்போ ஒரு வீடியோக்கு ஒரு வீசுன்னு வச்சுக்கோங்க. அப்போனா ஒரு 1000 வீடியோ போடணும்னா 1000 வீஸ் ஆயிருமா? இனிமேல் யாருமே 1000 வீடியோவில் போட்டது கிடையாது. பட் நான் போடலான் இருக்கேன். ஸோ இப்போவே நான் 2 வீடியோவை கன்வெர்ட் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ எனக்கு லீவெலாம் எப்பப்போ வருதோ அப்போ டெய்லி வீடியோ வருங்க. லீவ்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், பெரிய விலாகாக தான் வரும். ஒரு 30-40 நிமிஷம் தான். 30-40 நிமிஷம் அந்தளவுக்குலாம் இல்லை, ஒரு 12-13 நிமிஷம் இந்த மாதிரி தான் வரும் அந்த வீடியோஸ்லாம். ஓகேவா? ஸோ இனிமேல் எல்லோரும் என் வீடியோவை பாருங்கள் கைஸ், ப்ளீஸ் கைஸ். இந்த சைடில் இங்கே ஓ மை காட். ஸோ எதுக்கு தான், ஆமாம் அந்த ராவந்தி இவனுங்களெல்லாம் சொன்னேன்ல, அவங்களாம் மறுபடியும் இப்போ எது கிவ் அப் பண்ணல. ஸோ நாம் பண்ணலான் இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபும் எல்லாம் பண்ணுங்க. இன்னும் தொடர்ந்து வீடியோ வரும். ஒரு 20 பேர் பார்த்துருக்கீங்க. அந்த 20 பேர் தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்கள். இதே மாதிரி பஸ் சிமுலேட்டர் தான், தொடர்ந்து பாருங்கோ. ஸோ என்கிட்ட கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபர் 20 பேர் ஒரு 17 பேர் இருக்காங்க. ஒரு 3 பேர் மட்டும் எனக்கு கிடச்சா போதுங்க எக்ஸ்ட்ராவா. ஸோ நெக்ஸ்ட்டு மேப் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மேப்லாம் வரவே இல்லை, ஒரே மேப் தான். ஆனால் மேப் பார்த்தா முடிகிற மாதிரி இருந்துச்சு. யாரா நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கீங்க? ஒருத்தனை கூட ஓட்ட
இப்போ ஃபுல் ஸ்பீடு ஏறினா அதுக்குள்ளே வரான். ஃபுல் ஸ்பீடில் பேச வந்தால் ஏன்டா ஒளியிற? சைடில் ஃபால்ட்டை வச்சு நீ என்ன பார்த்து முறையிற? நான் ஃபுல் ஸ்பீடில் பேச வந்தால் ஏன்டா ஒளியிற? போடே. சைடில் ஃபால்ட்டை வச்சு நீ என்ன பார்த்து முறையிற? நான் ஃபுல் ஸ்பீட் பேச வந்தால் ஏன்டா ஒளியிற? 4 வால்ஸுக்குள்ளே மட்டும் ரூல்ஸு பேசி நடிகிற. நான் அதே ரூல்ஸு ரோட்டில் பேசினா ஏன்டா வந்து குறையிறேன்? இதுக்கு மேலே சத்தியமாக எனக்கு தெரியாது. கருப்பேன் வாராண்டா. 4 படி ஏறி நின்று நாடி கொடி அறுத்துடுவான். 6 படி ஏறி நின்று ஆளே தூக்கிடுவான். 8 படி ஏறி நின்று அச்சவனை எரிச்சிடுவான். 10 படி ஏறி நின்று பாவக்கான தீக்கிடுவான். அடிமை இடியா எனக்கு ரக்கனை அடிச்சிருவான். 18 அடிமை வந்து வாரென்று காத்து நிற்பான். 7ஆம் விண்டும் ஆளார வீட்டில் அகண்ட கண்ணோட வெறிச்சு நிற்கிறான். தும்பை குடல் உருவி நிற்கிறான். குருதி உறிஞ்சு குடிக்க நிற்கிறேன். அத்தனை கொம்பனும் அப்புறம் என்ன கருப்பங்களுக்கு தப்புனதுல நான் ரூட்டை மாற்றி வந்துட்டேன்ற டே. ஸோ வந்து இருங்க, எந்த இடத்துல கரெக்டாக யூடின் போடுறதுக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்கும். ஓகே, அப்படி இங்கே வந்து அப்படியே ஒரு யூடின் அப்படியே போட்டு வேண்டிதான். டே யாரா நீங்கள்? நான் யூடின் போடுறேன்டா. யூடின் போடுறதுக்கு முடியல. க்ரூஸ் கண்ட்ரோல் எவன் ஆன் பண்ணதுன்னு தெரியல. நான் தான் ஆன் பண்ணியிருப்பேன். ஏன்னா ட்ரைவ் பண்ணுறதே நான் தானே. அப்போ நான் தானே ஆன் பண்ணி இருக்கணும். தாறுமாறா தத்தளிக்குது சென்னைங்கோ. இந்த பாட்டு வந்து சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு தெரியாது. தாறுமாறா தத்தளிக்குது சென்னைங்கோ. பெருமையை சொன்னீங்கோ, வீட்டுக்குள்ளே தண்ணிங்கோ. மழை வந்து வீட்டுக்காவது சத்தணும். கூழூரில் நடுங்கி வச்சுட்டு போச்சுட்டு சில பேர்த்தோட காதுலேருந்து ரத்தம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை மட்டும் சொல்லுங்கள். ஒரு கமெண்ட்டு மட்டும் ஒன்று பண்ணி விட்டுப்பாங்க யாராச்சும், கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கருப்பேன் வாராண்டா. எத்தனை வாட்டி அந்த பாட்டா பாடுவேன். எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்து உங்களோட பேர்லாம் வரணுன்னா கமெண்ட்டில் மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. அப்படியாங்க நல்லா இருக்கும். தேங்காய் சட்னி தான். ஸோ வந்து இப்போ வந்து என்கிட்ட ஸ்கூல்லேயே சில பேர் சொன்னானுங்க, நான் அவங்க சப்ஸ்கிரைபர் தான். இது அது பேர் என்ன சொன்னானுங்களே, சொன்னமா நிஜமா சொன்னானுங்க. இது என்னோடய பேரை வந்து யூடியூப் சேனல் சொல்லு. ஸோ வந்து பிஜி ராவந்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். 5th A கொங்கு கல்வி நிலையம் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் பிரான்ச்சு ஈரோடு கக்கஞ்சி நகர்கிட்ட இருக்குது. ஸோ பிஜி ராவந்த் சொல்லிடுறேன். 5th A ராவந்தோட பேரும் சொல்லிட்டேன். அடுத்து வந்து பிரணவு. ஸோ வந்து 5th B. ஓகேவா? அதே இது எல்லாமே அதே டீலர்ஸ் கொங்கு கல்வி நிலையம் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். அது வந்து பிரணவ். ஸோ வந்து B கிளாஸு. ஆர்மி பிரணவும் என்ன பிரணவும்? ஆர்மி பிரணவ் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஆர்மி பிரணவ் தான். ஸோ வந்து பிரணவ் B கிளாஸு. அடுத்து வந்து சஸ்வந்த். ஸோ வந்து 5th A சஸ்வந்த். அதுவும் கோங்க கல்வி நிலையம் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் தான். ஸோ அடுத்து யாரோட பேர்லாம் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வரணுமோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஆனால் சிக்னலில் நிற்பேனா? ஆனால் நிற்கவே மாட்டேன். நம்ம தான் எப்பயுமே நம்ம தான். சில பேர்த்துக்கு மட்டும் இந்த ரூட்டு வந்த மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது. ஆஹா ஓஹோ, நம்ம நல்லா கரெக்டாக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நாம் வந்து ரூட்டு கரெக்டு. பட் ஆனால் மேப்பில் இங்கே கொஸ்டின் மார்க் போட்டிருக்கங்காட்டி இதை கண்டுக்காமல் வந்துட்டு பார்த்தேன்.
2-3 வாட்டி இதை பார்த்துட்டு பேசஞ்சரே இப்போ தான் ஏற்றணும் வாங்கடே. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.